வணக்கம். நான் இன்று காலிஃப்ளவர் மஞ்சூரியன் என்ற சைட் டிஷ் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். பார்க்கலாமா? அதற்கு செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய காலிஃப்ளவர் 3 கப், நறுக்கிய குடமிளகாய் 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய பச்சை மிளகாய் 1, பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 தேக்கரண்டி, பொடியாக நறுக்கிய பூண்டு 1 தேக்கரண்டி, பொடியாக நறுக்கிய வெங்காயத்தாள் 1/2 கப், ரெட் சில்லி சாஸ் 2 மேசைக்கரண்டி, சோயா சாஸ் 2 மேசைக்கரண்டி, டொமேட்டோ கெச்சப் 3 மேசைக்கரண்டி, வினிகர் 1 மேசைக்கரண்டி, மைதா மாவு 1/2 கப், சோள மாவு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, கேசரி கலர் பவுடர் 1 சிட்டிகை, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு கப்பில் மைதா மாவு, சோள மாவு, தேவையான அளவு உப்பு, கேசரி கலர் பவுடர், தண்ணி ஒரு 3/4 கப் அதில் ஊற்றி ஒரு முள்ளு கரண்டியால் முதல்ல கலக்கணும். அதற்கப்புறமா கையால் நல்லா கரைச்சோம்னா மாவு நல்லா கரைஞ்சிடும். இப்போ காலிஃப்ளவரை பொரிக்க போகிறோம். அதற்கு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி சூடாக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கரைச்சி வச்ச மாவு கலவையிலேருந்து காலிஃப்ளவர் துண்டுகளை ஒன்று ஒன்றா தோய்த்து சூடான எண்ணெயில் போடணும். துண்டுகளை கடாய் அளவுக்கு ஏற்ற மாதிரி போடணும். நிறைய துண்டுகள் போட்டோம்னா மொறுமொறுப்பும் கிடைக்காது, அதுவும் இல்லாமல் வேகமும் நிறைய நேரம் எடுக்கும். அதனால் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொன்முறுவல் ஆகும் வரை பொரித்து எடுத்துடணும். இப்போ மஞ்சூரியன் சாஸ் செய்ய போகிறோம். அதற்கு வாயகன்ற ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 மேசக்கரண்டி எண்ணெயை ஊற்றி சூடாக்கணும். அதில் இஞ்சி, பூண்டு, நறுக்கிய பச்சை மிளகாய், எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கணும். அதற்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அதை தொடர்ந்து குடமிளகாயை போடணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு 30 வினாடி வதக்கினா போதும். அதற்கப்புறம்
ரெட் சில்லி சாஸை முதல்ல அதில் ஊற்றணும். அதை தொடர்ந்து டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் போதும். எல்லாத்தையும் ஒன்றா கிளறி தேவையான உப்பை இப்போ போட்டுக்கலாம். அதற்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தாளை போட்டு கலக்கிக்கணும். லேசாக கலக்கினா போதும். அதை தொடர்ந்து பொரிச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவர் துண்டுகளை போட்டு சாஸில் கலக்கி விடணும். எல்லாத்தையும் மொத்தமாக போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா சாஸோட கலந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. அலங்கரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வெங்காயத்தால் மேலாக போட்டால் போதும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.